திருப்பூர் மாவட்டம் அருகே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் விடுதியில் தங்கியிருந்த 8 பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த போலி வார்டன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட விடுதியில் இருந்த வார்டனுக்கு பதிலாக அங்கு தங்கியிருந்த 23 வயதான முன்னாள் மாணவர் வார்டன் போல செயல்பட்டு மாணவர்களை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரை அடுத்து போலி வார்டனாக செயல்பட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகளை எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் எடுத்து சென்றனர். இரத்த மாதிரிகளை தகுதி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே கையாள வேண்டும் என்ற நிலையில் மாணவர்களை இப்பணியில் ஈடுபடுத்திய அதிகாரிகள் மீது பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் மீனாட்சியிடம் கேட்டபோது மாணவர்கள் தங்கள் ஆர்வமுடனே இரத்த மாதிரிகளை எடுத்து சென்றதாக தெரிவித்தார்.